சுமதி என்கிற சுந்தரிக்கு அழகிக்கு 60 வயது ஆகிறது எனும்போது 202 பழைய நினைவுகள் மனதில் வந்து போகின்றது. 202 என்பது குடும்ப வசிப்பிடம் என்பதை விட ஒரு பல்கலைக்கழகம் என இப்போது தோன்றுகிறது. நான், சகோதர சகோதரிகள், சித்தப்பா பிள்ளைகள் வசந்தி, ரமா, கிட்டு சித்தப்பா பெண் ராது, சின்னத்தை பையன் பாபு என 13 பிள்ளைகள் ஒன்றாக வளர்ந்தோம். அந்த 13 பேர்களின் லூட்டிகள் எப்படி இருக்கும் என நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். இந்த குடும்ப கும்பலில் லீவுக்கு லீவு சுமதி வந்து சேரும்போது சட்டென்று அரிக்கன் லைட் வெளிச்சத்திலிருந்து டியூப்லைட் வெளிச்சத்திற்கு மாறியது மாதிரி இருக்கும். சுமதி எங்கள் பெரிய அத்தை பெண். சுதாவும் சுமதியும் லீவுக்கு வரும்போது ஒரே கும்மாளம்தான். வேலைக்காரி ராஜம் சுமதியை வரவேற்கும் விதம் காதில் ரீங்காரமாய் இன்னும் கேட்கிறது. வந்துட்டியாடி என்று அவள் நீட்டி முழக்கும் போது அதில் ஒரு அலறல் கேட்கும். சுமதியால் ரொம்பவும் பாடுபடுத்தப்பட்டவள் ராஜம்தான். குச்சியான கால் கைகளுடன் அவள் எங்களுடன் போடும் ஆட்டம் பாட்டம் எல்லாம் ஒரே கொண்டாட்டம்தான். கணேஷ், சரளா, ராது, சுமதி இவர்கள் ஒரு குழு எனலாம். ஏறக்குறைய ஒத்த வயதுடையவர்கள். அந்த சுமதிக்கு 60 வயது ஆகின்றது என்பது மனதை நெகிழ வைக்கிறது. எல்லோருடனும் மிக நன்றாக பழகக்கூடியவள், கலகலப்பானவள். இப்போது சகலகலாவல்லி. அவள் நீண்ட ஆயுளுடன் அதே கலகலப்புடனும் சந்தோஷத்துடனும் நோய் நொடியின்றி வாழ கடவுளையும் எங்கள் மூதாதரையும் பிரார்த்திக்கிறேன். வாழிய வாழிய, சீருடன் வாழ்க. Hi Sumati, so happy Sumati. உன்னோட 60th பர்த்டே கேட்டோடனே இவ்வளோ சீக்கிரம் 5 வயசு 4 வயசுல பார்த்த மாதிரி இந்த சுமதியை 60 வயசு ஆயிடுத்தா சுமதிக்கு அப்படின்னு தோணிது. ரியலி உன்னோட என்ஜாய் பண்ண டேஸ் மறக்கவே முடியாது சுமதி. சுமதின்னா ஒரு என்ன சொல்றது, சந்தோஷத்தோட சிம்பிள்னு சொல்லலாம். எனக்கு அப்படி என் உடம்புல ஒரு ஒரு சுறுசுறுப்பும் சந்தோஷமும் குதிக்கும் அந்த மாதிரி உள்ள இருக்கும் என்னோட மனசுக்குள்ள. ஏன்னா எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கூடியவ நீ. எதுவும் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பேன். அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சின்ன வயசுல வந்து வெண்டைக்காய் கறி மட்டும்தான் பிடிக்கும்னு கேட்பேன். இதுதான் சாப்பிடுவேன் அப்படின்வேன். அவ்வளோ சூஸியா இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். பெரியமா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுப்பேன். அப்பெல்லாம் வந்து இதுவே இருக்காது உனக்கு. அப்புறம் பெரியவாளாச்சு எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும், இது எனக்கு பிடிக்கும்ல, அந்த மாதிரிலாம் வச்சுன்னு நீ. அது ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரிலாம் சேஞ்ச் ஆகிட்டே வந்து ஒவ்வொன்றும். காலேஜ் டேஸ் படிக்கச்சு அதையும் எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துவேன் எல்லாத்தையும். ஆனால் உன்னை பார்க்கச்சு அந்த சுறுசுறுப்பு எப்போ மாறவே மாறாது இருக்கும். அது என்னென்ன எனக்கு அந்த நெஞ்சத்துக்கு இல்லாத சுஹாசினியோட அந்த ரோல் அந்த தான் ஞாபகம் வரும். அவள் எப்படி ஃபர்ஸ்ட் அந்த ஓடி அந்த பாட்டு இருக்குமோ அந்த மாதிரி நீ எல்லாத்துலையும் லைஃப்பில் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அழகாகவும் இருக்கும் உன்னோடது. வெளியிலேருந்து பார்க்கச்ச நீ பண்ணுற ஒவ்வொன்றும் நீ ஃபீல் ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீ என்னால் மறக்க முடியாது உன்னோட வடை, உளுத்த வடை சூப்பராக பண்ணி கொடுத்தேன் ஹைதராபாத்தில். அதை நான் சொல்லிகிட்டே இருப்போம் நான் லதாவும். எல்லாருக்கும் தாராளம், ஒன்றை மாதிரி தாராளம் யாருக்குமே வராது சுமதி. இது நினைக்கவே மாட்டேன். இப்போ வேணா எதை வேணா யாருக்கு வேணா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதை உன்னோட இருந்து நிறைய கற்றுக்கணும் எல்லாருமே நினச்சிப்பேன் நான். வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் குருஜி அடிக்கடி சொல்லுவேன், சுபம் சுபம் சுபம். அந்த மாதிரி எல்லா சுபங்களும் எனக்கு வரட்டும். சுபமஸ்து. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Hi Sumati, my blessings and good wishes to you on your happy 60th birthday. It is a very happy occasion for all of us to be with you and enjoy your birthday celebrations on 4th April 2026. So reaching 60 is a great landmark in everyone's life. I'm very happy that you also reached that stage and become a senior citizen officially. And you are a great, lovable person for everyone. And I find a positivity in you. Whether you achieve or not, you casually say, yes, we can do that. That is a good quality that I admire.
So it is a great opportunity for me to take part in your 60th birthday celebration, and anxiously looking for the April 4th. Even during your younger days, you look like actress Nadia, so we all call you by that name. And we also find sometimes you behave like Suhasini, and because it reflects the frankness and childishness in the role in the movie. So generally, overall it is a great enjoyable moment for all the children to be with you and play with you, Sumati. Especially my association with you since 1976, almost 50 years, and moved as a very close related family along with your father Peripa and Perima, which cannot be explained by words. It can be felt only by me. I was very happy to say that I got the opportunity in organizing your marriage right from the beginning till the successful completion of the marriage with God's grace and with your good wishes of your parents. No doubt it was a very great, enjoyable and happy occasion. And this marriage has created a very close relationship with Mr. Ravichandran's family, especially with your great father-in-law, Sri Ramamurthy. And my special thanks to you for the greatest opportunity given to me in associating with Purna Vidya Foundation and Trust, and also happily closely moved with Swami Siddhabodhananda and Swamaji at Purna Vidya Ashram in Coimbatore, and also at their Uttarakashi Ashram near Gangotri. And because of Ammaji's association, I got the great blissful opportunity to be a part of the grand Ganga Dasahara celebration at Gangotri in Uttarakhand, with the blessings of Param Puja Guruji Swami Dayananda Saraswati Swami, with my little knowledge in Hindi. I never thought that this will happen, but God's decision that it should happen, and I was a party to it. So my stay in Netala, Uttarakashi Ashram, is an unforgettable moment in my life in front of the Ganga. So in addition to all these, I got a great blissful opportunity in organizing our Ammaji's 60th birthday celebration by coordinating with our global satsang members across the world. This was also a very great landmark and a great unforgettable memory in my life. My very special thanks to you for all these happenings. So I take this opportunity to thank you and wish you once again for your happy 60th birthday, and my blessings and good wishes to you on this happy occasion for a healthy and happy life with your family. With love, Prakash. Hey Sumati, happy birthday, happy birthday. ஆக்சுவலி எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு 6 வயசுல நீ பண்ண குறும்பெல்லாம் எதுவுமே மறக்கல எனக்கு. இன்னும் கூட அப்படியே பசுமையாக ஞாபகம் இருக்கு. 60 வயசு குழந்தையாயிட்ட இப்போ நீ 60 வயசுல இதே மிஸ்டேக்கோட இருக்கே, இதே சிரிப்பு. அண்ட் லெட் இட் கண்டினியூ ஃபார் எவர் சுமதி. ரியலி தட் இஸ் மை பெஸ்டிங்ஸ். நீ எப்போ இதே மாதிரி பப்ளியாக சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். அண்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ் தான் உனக்கு. ஜஸ்ட் லவ் யூ யூஆர் மை பெஸ்ட் சிஸ்டர்ன்னு சொல்லணும் நான் நிச்சயமாவே. எவ்ரி மோமெண்ட் being with you was enjoyable, and every moment with you was just a laughter தான், வேற ஒண்ணுமே இல்லை. எப்பவும் சிரிப்பு தான், என்னைக்கும் சிரிப்பு தான். அதே சிரிப்போடு இரு சுமதி, ஆல் த்ரூ அவுட் ஹெல்தி லைஃப். அண்ட் நிஜமாவே உனக்கு நிறைய பிளெஸிங்ஸ் டு பி ஹாப்பி, ஹெல்தி அண்ட் ஹாவ் அ வெரி லாங் அண்ட் நைஸ் தீர்க்க சுமங்கலியா இருந்து சந்தோஷமா இருக்கணும். அண்ட் லெட்ஸ் கெட் டுகெதர் அகெயின். திருப்பி எப்போ அடுத்த ட்ரிப்புன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வில் கோ டு பாலியா, காலியோ, எந்த ஹில்லா இருந்தாலும் ஓகே. Happy 60th birthday, Sumati.
Wow, time really flies fast. I still remember used to come to our house in Ramapuram from Mylapore, where when we are going to school, where you used to help us with homework. Yeah, I think it was a very green memory for me. And more than helping us with homework, you also help us to be, hey, come out of our shell, be bold. I also remember in Mylapore, we used to have some dance competition where you asked us to dance, me, Suresh, Elaru, Ravish also. That used to be so much fun. Yeah, I always look forward to those kind of things in my childhood. Yeah, I think also you inspire us a lot. You're being a great entrepreneur. I mean, be bold. That's really always look forward to from you. Yeah, I sincerely pray God that be blessed with longer, happier, and prosperous more years to come. Anyway, happy birthday one more time. Hey Sumati, happy 60th birthday. Definitely a diamond age for you because you have so much rich history to share with and also a lot of energy left with to enjoy the future. I know you guys are definitely having a great fun-filled party to begin with, but I wish I can be part of it. I hope to make it one day. So at this moment, I want to share a few memories in my mind. So growing up, it was a lot of fun to be with Sumati. So Mylapur, நாளே எங்களுக்கு சுமதி தான் ஞாபகம் வரும். We used to play a lot. நிறைய லூட்டி அடிச்சிருக்கோம். Not just that, but also she's a favorite to our parents also. So whenever we wanted to have a night out or movie போலாம் or we wanted to stay over, we want to get permission from our parents. So Sumati தான் எங்களுக்கு propagate and she'll get the permission needed. And she's a favorite to everybody. And not just that, when growing up, she was a key part of my career influencer too. நான் சொல்லுவேன். So and in the beginning days I was not very having great confidence. So I think she used to do a lot of encouragement and also gave me the courage to go behind what I want. So definitely Sumati, I cannot forget you in my life. So we wish you a lot of fun-filled years to come and definitely wanting to be part of that celebration in the future. And once again, wishing you a happy 60th birthday and love you. Sumati, many more happy returns of the day with a lot of great health and happiness together and be a prosperous life and live 100 years, more than 100 years. I pray Almighty to give a mental health and physical health and wealth and everything. Jai Sri Krishna. ஹாப்பி பர்த்டே சுமதி, நல்லா இருக்கணும். அவருடைய வாழ்த்துக்கள். Please, அப்படியே 3 பேர் அப்படியே. ஹாய் ஆண்டி, விஷிங் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. அம்மாவும் பெரியம்மாவும் விஷ் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்ற மாதிரி ஸ்டே ஹாப்பி வித் லாட் ஆஃப் ஹாப்பினஸ். காட் பிளெஸ் யூ ஆண்டி. நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன். விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ், நவீன், நேத்ரா, ஆதேஷ், விதேஷ் அண்ட் மை செல்ஃப். பாய். Bye. Hi Sumati, wish you a happy 60th birthday. A lot of love I wanted to send you and thank you for being. சுமதி அப்படின்னா முஞ்சு சொன்ன மாதிரி எனக்கு என்ன தோன்றது அப்படின்னாக்கா அந்த வெரி பாசிட்டிவிட்டி. அவர் ஒரு வெரி ஃபியூ பீப்புளுக்கு தான் அவங்க இருக்க இடத்த கம்ப்ளீட்டாக சுற்றி ஒரு ஹாப்பியாக இருக்க மாற்றக்கூடிய இதை பண்ணுறதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும். ஷீ இஸ் லைக் தட். அண்ட் மேபி என்னோட ஃபர்ஸ்ட் லெசன் அவகிட்டேருந்து தான் என்னோட லைஃப் லெசனை நான் கற்றுட்டேன்னு கூட சொல்லலாம். என்னது அப்படின்னா ஹவு டு ஷேர் வித் த பீப்புள், ஹவு டு இன்க்ளூட் ஆல் த பீப்புள். அதெல்லாம் அவகிட்டேருந்து தான் நான் ஃபர்ஸ்ட் கற்றுட்டேன்ட்டு சொல்லணும்.
ஸோ லாங் ஓல்டு டேஸ் சின்ன வயசுல இது மட்டும் எவ்வளவோ வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் பார்த்திருந்தாலும் அவளை அதே மாதிரி பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எப்பவும் இருக்கணும்ட்டு என்னோட ப்ரேயர்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே சுமதி. எனக்கு சுமதினா தெரியறது எனர்ஜி, லாட் ஆஃப் எனர்ஜி. அப்புறம் வந்து வெரி பிரேவ். அப்புறம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். ஆமா, இவ்வளவு தான் எனக்கு அவளை பத்தி தெரியும். அவ நல்லா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ரெண்டும் ஒண்ணுதான், இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். இதுதான் நான் நினைச்சு இருக்கிறது. ஹாப்பி பர்த்டே சுமதி.